சி இப்போ நீங்க பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இது சிம்பிளான விஷயம் தான். அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நம்ம பார்த்தாச்சு. சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் ஈவன் தோ நீங்க அந்த பேங்க்குக்கு நீங்க பே பண்ணல இன்ட்ரெஸ்ட், பட் அக்ரூவல் பேசிஸ்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தாராளமா அந்த டிடக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு நான் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டுட். ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ஆனுவல் வேலைன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து எதை நம்ம கழிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸை மட்டும் நம்ம கழிப்போம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வரக்கூடியதான் என்ஏவி. அந்த என்ஏவில நீங்க என்ன செய்வீங்க, டிடக்ஷன்ஸ் 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இல்லைங்களா. செக்ஷன் 24 சப்செக்ஷன் ஏன்னு சொல்லுவீங்க, அதை கழிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுல இருந்து திருப்பி என்ன செய்றீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் கழிக்கிறீங்க. இங்கதான் பிரச்சனை. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் கழிக்கிறதுக்கு தான் சில கண்டிஷன் சொல்றாங்க. அந்த கண்டிஷன் தான் என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன கண்டிஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் இஸ் அலோட் ஆன் அக்ரூவல் பேசிஸ். அக்ரூவல் பேசிஸ்ல நீங்க என்ன செய்யலாம், தாராளமா எடுத்துக்க சொல்றாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஃபார் ஃபர்ஸ்ட் லோன் விச் இஸ் டேக்கன் டு ரீபே தி ஒரிஜினல் லோன். அதாவது உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க 1/4/2025ல ஒரு லோன் எடுத்துறீங்க, ஒரு 10 லேக்னு வச்சுக்கலாமே. இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் மாசம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கலாமே. இந்த 10,000 மாசம் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்ட மறந்துடுறீங்க ஒரு 10 மாசத்துக்கு அப்படின்னும் போது என்ன ஆயிடுச்சு, 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. இந்த இன்ட்ரெஸ்ட கட்டுறதுக்காக ஒரு லோன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் டிடக்ஷன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் லோன் 10 லட்சம் வாங்கியிருக்கிறேன், அந்த 10 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டுறேன், நான் 10,000 ரூபாய் கட்டுறேன். அந்த 10,000 ரூபாய் நீங்க கட்டல, ஒரு 10 மாசமா கட்டலன்னு வச்சுக்கலாமே. அந்த அமௌண்ட் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா அந்த 1 லட்ச ரூபாய் கட்டுறதுக்காக நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்ய முடியாது, நீங்க டிடக்ஷன் பண்ணிக்கொள்ள முடியாது. அவன் திரும்ப சொல்லுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோன் நீங்க 10 லட்சம் வாங்கிட்டீங்க, இன்னொரு பேங்க்ல போய் இன்னொரு பேங்க்ல வட்டி குறைவா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க, 10 லட்சத்துக்கு லோன் வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து HDFC இருக்குது, இங்க வட்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு யூகோ பேங்கோ இல்ல வேற ஏதோ பேங்க்க போறீங்க, அங்க வந்து வட்டி உங்களுக்கு குறைவா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க, அங்க 10 லட்சம் வாங்குறீங்கன்னா நீங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஓல்டு லோன், இந்த HDFC வாங்கக்கூடிய லோனை அடைக்கிறதுக்காக என்ன செய்றீங்க, நீங்க யூகோ பேங்க் லோன் வாங்குறீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யலாம், நீங்க டிடக்ஷன் பண்ணிக்கலாம், தவறு இல்லை. அதுக்கு வந்து வாய்ப்பு உண்டு. அதான் சொல்றோம், கண்டிப்பா அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால சொல்றாங்க இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஃபார் ஃப்ரெஷ் லோன் which is taken to repay the original loan is allowable, but interest on new loan taken for paying outstanding interest on old loan is not deductible. Very simple concept. அடுத்து amount paid as brokerage or commission for arrangements of the loan is not deductible. அதனால கவனிங்க, அதாவது இந்த லோன் வாங்கி தரதுக்காக சில புரோக்கர்ல இருப்பாங்க, நான் வாங்கி தரேன் உங்களுக்கு 1% கமிஷன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கக்கூடிய விஷயத்துல நம்ம என்ன செய்ய டிடக்ஷன்ஸ்ல கழிக்கல முடியாதுன்னு சொல்றாங்க. அதே போல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸ். முனிசிபல் டேக்ஸ் சில பில்டிங் தான் நிறைய வந்துடும், 1 லட்சம் 2 லட்சம் வந்துருச்சுன்னா அந்த 2 லேக் கட்ட முடியல, அதுக்காக நீங்க லோன் வாங்குறீங்க, அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிங்கன்னா அதுவும் என்ன செய்ய முடியாது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ரெண்டுத்தையும் என்ன செய்ய முடியாது, கழிச்சுக்கொள்ள முடியாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் நாட் டெடக்டபிள் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி இன்ட்ரெஸ்ட் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஆக்ட் விச் இஸ் பேயபிள் அவுட் சைட் இந்தியா. சார், நான் வந்து இந்தியாவே கடன் வாங்கல, நான் ஃபாரின்ல ஒரு பேங்க் எனக்கு லோன் கொடுத்துன்னு வாங்கிட்டேன், நீங்க என்ன செய்வீங்க, இன்ட்ரெஸ்ட் யாரு நீங்க பே பண்ணாலும் கழிச்சுக்கலாம்னு சொன்னீங்க. பட் நான் அவுட் சைடு இந்தியாவில் வாங்கிக்கிறேன், அவுட் சைடு இந்தியாவில் வாங்கினாலும் கழிச்சுக்கலாம், பட் ப்ரொவைடட் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் என்ன செஞ்சிருக்கணும், பிடிச்சு கட்டியிருக்கணும். அப்படி டிடிஎஸ் பிடிச்சு கட்டிங்கன்னா அது முறைப்படியா வந்ததுனால அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, அலோவ் பண்ணிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. அது இல்லைன்னா கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல in respect of such interest there is no person in India who may be treated as an agent. In respect of such interest there is no person in India who may be treated as an agent அப்படின்றாங்க. அப்ப அந்த இன்ட்ரெஸ்டுக்கு உரிய பர்சன் வந்து இந்தியாவில வந்து ஏஜென்டா இருந்திருக்கணும். இப்படி ஏஜென்டா இல்லைன்னாலும் கூட உங்களுக்கு என்ன செஞ்சுக்க முடியாது, இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சு கொள்ள முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கழிச்சுக்கலாம்னா சில 2 கண்டிஷன்ஸ், ஃபாரின்ல நீங்க பே பண்ணீங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கழிச்சுக்கலாம், சில 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும்.
ஸோ நீங்கள் டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி பர்சன் வந்து ரெசிடென்ட் ஏஜென்ட் இருந்திருக்கணும். ஸோ இது இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய முடியாது. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் இன்ட்ரெஸ்ட் தேர் இஸ் நோ பர்சன் இன் இந்தியா ஹூ மே பி ட்ரீட்டட் அஸ் an ஏஜென்ட். அதாவது அந்த லோன் வாங்கி தந்தார் இல்லைங்களா ஃபாரின்ல, அதுக்குரிய ஏஜென்ட் வந்து இங்கே இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்திருந்தா தான் நம்ம சரியாக செய்ய முடியும். இல்லைன்னா ஏன்னா நீங்கள் பார்த்து கொடுத்தா அது ஏமாத்துற மாதிரியான கான்செப்ட்ல வந்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம போகவே முடியாது. ஸோ இன்வெஸ்டேஷன் 46 பாருங்க, ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஹெச்பி 1 நம்ம பார்க்க போகிறோம், அப்புறம் ஹெச்பி 5 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹெச்பி 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக வருவோம். எஸ் எஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர் ஆஃப் ஹெச்பி இஸ் அலோடான்னு கேட்குறாங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் லோன் வாங்கிக்கிறேன், அந்த லோனுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிறேன், அதை நம்ம கழிச்சுக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கழிச்சுக்கலாம். ஏன்னா அது பில்டிங் சம்மந்தப்பட்டது தானே. அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணி அந்த ரெனோவேட் பண்ணுறது தான் நான் லோன் வாங்கிக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அடிஷ்னலாக அது வேலை செய்கிற மாதிரி தான் அந்த பில்டிங்கு. ஸோ அதனால வந்து இது அலௌடு தான். ஸோ இது எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெச்பி 1, 2, 3, 4, 5 எல்லாத்துக்குமே என்னதாங்க இது அலௌடு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹெச்பி. இது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறேன், இதுல உங்களுக்கு அங்கே காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெச்பி 1 ஹெச்பி 1 பாருங்க, நிறைய விஷயம் சொல்ல வர்றாங்க, அதுக்கு தகுந்த இருக்கேன். நல்லா கவனிங்க. 20,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 50% பேன்னு சொல்றாங்க. நான் தான் சொன்னேன், இது பே பண்ணாலும் சரி பே பண்ணாலும் சரி என்ன செய்யலாம், நீங்க டிடக்ஷன்ஸ்ல எடுத்துக்கலாம் சொல்றாங்க. அப்ப திஸ் இஸ் ஆல்சோ என்னதாங்க உங்களுக்கு அலௌடு தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் taken for repaying old loan which is taken for purchasing HP. So this is also allowable. Interest on loan taken for payment of interest on earlier loan கண்டிப்பா எடுத்துக்கொள்ள கூடாது. So 10,000 is not allowed. அப்ப இது வந்து என்ன சொல்லலாம், இது allowed, இது allowed, இது allowed, but இது not allowed. Why not allowed? Interest on loan taken for payment of interest on earlier loan is not allowed. Interest on loan for payment of municipal tax, this is also not allowed. அடுத்தது interest on loan for reconstruction of HP1 paid outside India without deducting tax. TDS நீங்க பிடிச்சீங்களான்னு கேட்டா கண்டிப்பா பிடிக்கல. ஐயோ TDS பிடிக்கல அப்படின்ட்டாங்க, அப்ப தப்பு தானே. TDS பிடிச்சனுமே, TDS பிடிச்சா தானே உங்களுக்கு இங்க TDS நீங்க பிடிக்கல அப்படின்னும் போது என்ன செய்ய முடியாது. ஸோ இது ராங் தான். ஸோ அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்க முடியாதுன்னே போட்டுருங்க, தப்பு இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் டிடிஎஸ் இல்லாமல் நம்ம பண்ணால் வேஸ்ட், அது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன், இதுக்கு எடுத்துக்கொள்ள முடியாதுங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் HP2 இல்லை, அந்த பாயிண்ட்ல நான் HP 1 தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் மார்கேஜ் ஆஃப் HP1, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆன் மார்கேஜ் ஆஃப் HP1 ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் HP2 அப்படின்றாங்க. இது என்ன சார் ரெனோவேஷனுக்கு நம்ம தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம்னு நம்ம படிச்சுக்கிறோம். அதனால அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பற்றி உங்களுக்கு HP1ல உங்களுக்கு சொல்லியாச்சு என்னென்ன பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்ம ஆன்சர் பார்த்தலாம் உங்கள் மனசு திருப்திக்காக சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், HP1 இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் HP அக்செப்ட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் HP எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரீபேயிங் ஓல்ட் லோன் விச் இஸ் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் HP எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் இயர் லோன் எடுத்துக்கொள்ள முடியாது, அது யாருக்குமே அலோவ் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸ் நாட் அலோட் ஃபார் யாருக்குமே அலோவ் பண்ண முடியாது.
அதே போல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை மார்கேஜிங் HP3 ஃபார் பிசினஸ் பர்பஸ். நம்ம தேர்ட் பாயிண்ட் பிசினஸ் பர்பஸ்க்காக நம்ம பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் ஜி தான் பார்த்துட்டோம். ஜி பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் HP பெய்ட் அவுட் சைட் இந்தியா வித்தவுட் டிடக்டிங் டாக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிடக்டிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்தது சார் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் மார்கேஜ் ஆஃப் HP1 ஐ பாயிண்ட். ஸோ அது வந்து 5ன்னு சொல்லலாம். 5ன்னு கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் லோன் இஸ் அலோட் அஸ் அக்ரூவல் பேசிஸ்ல. ஸோ 5வது பாயிண்ட் பாருங்க, சின்ஸ் லோன் இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் HP2 hence deductions will be allowed from income of HP2 mortgage of HP1 is relevant. அதாவது நீங்க ஒரு வீட்டுக்கு வாங்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு அதை என்ன செய்ய முடியாது, யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அதனால என்ன செய்ய முடியாது, அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப சின்ஸ் லோன் இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் ரெனோவேஷன் ஆஃப் HP2 hence deductions will be allowed from income HP2 mortgage of HP1 is irrelevant. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் HP2 பைபிள் அவுட் சைட் இந்தியா. அதனால தான் சொன்னீங்க அவுட் சைட் இந்தியா TDS பிடிச்சிருக்கணும். இப்படி இல்லைன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் பைபிள் அவுட் சைட் இந்தியா வித்வுட் TDS வெதர் பெய்ட் ஆர் அன்பெய்ட் இஸ் நாட் அலோட் அஸ் டிடக்ஷன்ஸ். என்ன செய்ய மாட்டாங்க, டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இட் இஸ் அஸ்யூம் தட் த பே ஹேஸ் நோ ஏஜென்ட் இன் இந்தியா. ஸோ இப்போ இது எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு விஷயம் நம்மளா தெரிஞ்சிருக்கு. இந்த கணக்கு கஷ்டம் எல்லாம் சொல்றாங்க, பட் ரொம்ப ஈஸி தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் ரிப்பேர்ஸ் ஆஃப் HPனாவே 20,000, 30,000, 10,000, 15,000, 25,000 இது எல்லாமே என்னதாங்க அலௌடு தான். அதனால நம்ம சிம்பிளா போட்டு அலௌடுன்னு போட்டிருப்போம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு லோன் அடைக்கிறதுக்காக புது லோன் வாங்குறாங்க. சாரி பி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பர்ச்சேசிங் HP 50% பெய்டு அப்படின்றாங்க. 50% பெய்டு அப்படின்றது கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் 50% பெய்டு பண்ணலாம் சரி, ஃபுல்லா பே பண்ணலாம், அக்ரூவல் பேசிஸ்ல எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் அலௌட் அக்ரூவல் பேசிஸ். அப்ப பே பண்ண என்ன பே பண்ணாட்டி எல்லாமே ஃபுல்லா நீங்க எடுத்துக்க வேண்டியதான். அதான் பாயிண்ட். அடுத்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் நியூ லோன் டேக்கன் ஃபார் ரீபேயிங் ஓல்டு லோன். ஒரு ஓல்டு லோன் இருக்குது, அதை ரீபே பண்றதுக்காக நியூ லோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணும், தாராளமா இன்ட்ரெஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதனால அந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அலௌட் தான் அவங்க போட்டிருக்கோம். நான் ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் இயர்லி லோன் கண்டிப்பா அலௌடு கிடையாது. பி பாயிண்ட் எல்லாத்துக்குமே அலௌடு கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டாக்ஸ், முனிசிபல் டாக்ஸ் பே பண்றதுக்காக நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதையும் என்ன செய்ய முடியாது, அலௌடு பண்ண முடியாது. அதனால அவனை அதை போட்டான். எஃப் பாயிண்ட் பார்க்கணும். எஃப் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை மார்கேஜிங் HP3 ஃபார் பிசினஸ் பர்பஸ். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பை மார்கேஜிங் HP3 ஃபார் பிசினஸ் பர்பஸ். நீங்க என்ன பர்பஸ் சார், வீட்டுக்காக நான் வாங்கலாம் அந்த லோனு, அதை பிளட்ஜ் பண்ணி நான் பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றேங்க சார், அப்ப அதை நம்ம கழிச்சுக்க முடியலாம்னு கேட்டா அது ரெண்டாவது டைம் போட்டுக்காம அந்த பர்பஸ் ஆஃப் லோன் மஸ்ட் பி ரிப்பேர் ரெனோவேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பிசினஸ் பர்பஸ் பண்ணா கண்டிப்பா எடுத்துக்கொள்ள முடியாதுங்க சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் HP1 பெய்டு அவுட் சைட் இந்தியா வித்வுட் டிடக்ஷன் டாக்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ மற்ற பாயிண்ட்ல ஆல்ரெடி பண்ணி இதே தான் எல்லாத்துக்கும். இந்த 5 வகையான ஹிட்ஸ் ஆஃப் இன்கம்க்கு இப்படி போட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். இதே மாரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.